Speak prosperity. Amen. செழிப்பை பேசுங்கள். நான் சொல்லட்டுமா இயேசு எப்ப வராருன்னு? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சபையை பார்த்து உலகம் என்னைக்கு சைட் அடிக்கோ அன்னைக்கு இயேசு வருவார். உங்கள் மனப்பிரச்சனைக்கு காரணம் பணப்பிரச்சனையா இருக்கிறது. உங்க பணக்குறையும் மாறும், உங்கள் மனக்குறையும் மாறும். ஏதோ பணத்தை பத்தி பேசுறாரு, பணத்தை பத்தி பேசல, வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. I am not talking about money. I am talking about life. காசை கொடுக்கறாருன்னா கடவுள் அதை வெறும் பணமா பார்க்கல, வாழ்க்கையே ஒப்பு கொடுத்ததா பாக்குறாரு. அப்ப ப்ராஸ்பரிட்டினா நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. மணின்றது சும்மா ஏதோ பணம் அப்படி கிடையாது. இருதயத்தை அழகா காட்டக்கூடிய கண்ணாடி பணம். ஐஸ்வர்யம் என்பது ஒரு மனிதனின் ஆவிக்குரிய அளவுகோலா இருக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு தெரியுமா? உங்க பர்சுக்கும் ஒரு பேப்டிசம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸை வச்சிருக்கிறோம். கையை தூக்குனதை வச்சு நம்ப முடியாது. நீ எப்ப பைய தூக்குறியோ அப்பதான் உன் இருதயம் இங்க வருதுன்ற. கடவுளுக்கு ஈக்குவலா சாத்தானே பைபிள் என்ன பண்ணல சொல்லல. ஆனா கடவுளுக்கு ஈக்குவலா மனிதர்கள் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பேர் என்னது? பணம். ஏன்னா பணம் இருந்தா இவன் கடவுளே உருவாக்குவான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. நான் சொல்ல கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி. கிவிங் இஸ் a matter of life and mind. இதுக்கு நீங்க வேலைக்காரனா இருக்க மாட்டீங்க, இது உங்களுக்கு வேலைக்காரனா இருக்காரு. ஆமென். Get that revelation. The God is my master, money is my servant. பணத்தை பற்றிய உங்கள் அறிவு ரட்சிக்கப்பட்டால் எல்லா நன்மைகளும் உங்களிடத்திலிருந்து வர ஆரம்பித்து விடும். Love people, use money. ஜனங்களை நேசிங்க, பணங்களை பயன்படுத்துங்க. இவர் செஞ்சாரான்றதுதான் உங்க தரித்திரம். அவர் செய்வார்னா அங்க செழிப்பு ஆரம்பிக்கும். சீசன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிச்சுவேஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஊரே பஞ்சமா இருந்தா கூட உங்களை செழிக்க வைக்கிற ஒரு தேவன் ஒருவர். வியாபாரத்தில் தேவன். இந்த வெளிச்சம் மட்டும் நம்ம சபையில இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்குள்ள வரும்னா கோடி கோடியாய் கொட்ட ஆரம்பிப்பார். இந்த தரித்திரத்துல தீய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மட்டும் ஆதாயம் பண்ணுவதை கடவுள் பேசுகிறவர் அல்ல, பணத்தை ஆதாயம் பண்ணுவதையும் கடவுள் பேசுகிறார். கடவுள் கோடிகளை கொண்டு வர கோடிக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். நான் சொல்ற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்னால பல்வேறு விதத்துல உங்க கையை விட்டு போயிருந்தா I declare the same anointing in this place. உங்க போன பணம், உங்க கையை விட்டு போன இடங்கள், நிலங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்ப வரும் என்று நான் நம்புகிறேன். பணத்தை பத்தி பைபிள்ல எங்க இருக்குங்க? எனக்கு திறந்தா எல்லாமே அதான் தெரியும். எனக்கு கண்ணை திறந்த அதே கடவுள் உங்க கண்ணையும் திறப்பாராக. இந்த பணம் என்பது ஒரு மொழி. It is the language. சில பேருக்கு நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற மாட்டான். உங்க ஆசீர்வாதம் தான் அவனை. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பத்தி பேச வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, let's talk about money. அப்போ இத பற்றி பேசுவதற்கு இதை விட சரியான நேரமும் இல்லை, சரியான இடமும் இல்லை.